வந்தாச்சு பிக் பாஸ் சீசன் 9 கண்டெஸ்டன்ஸ் லிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இந்த வாரம் இந்த பிக் பாஸ் சீசன் 9 அது ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே நம்மளோட ஒவ்வொரு கண்டெஸ்டன்ஸும் பிரமாதமாக உள்ள என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. அதில் முதலாவது நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், அவங்க தான் வந்துட்டு என்டர் ஆகுறாரு. போன உடனே அவரோட திறமையெல்லாம் காட்டுறாரு. ஸோ அவர் எவ்வளோ நாள் இருக்க போறாரு, என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது பார்க்கவே ஒரு சுவாரஸ்யமாக இருக்கு. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம மகாநதியில் கமருதீன், இவரே தாங்க அல்டிமேட்டாக நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ சீரியல் ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணிட்டு பிக் பாஸ்குள்ளே என்டர் ஆனதுனால அவர் கண்டிப்பாக கேமை வந்து பயங்கரமாக விளையாடுவார் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி, அவங்க எங்கே பேசினாலும் நமக்கு வர மாதிரி ஒவ்வொரு விஷயமும் காதுக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களையும் உள்ளே போட்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம கனி அக்கா, இவங்க தெரியாத ஆளே கிடையாது. நம்ம குக் வித் கோமாளியில் ஒரு பிக்கஸ்ட் ஃபேமாகவே இருந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம சபரி, இவங்களும் வந்துட்டு விஜய் அண்ட் அஜய் அண்ட் சீரியல் நடிகர் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்ல பல விஷயத்துலேயும் சாதனை பண்ணியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா, இவங்களுக்கு தெரியாத ஆளே கிடையாது. இன்ஸ்டாகிராமில் ஒரு இன்ஃப்ளூன்சராக செம்மையாக வேற லெவலில் வந்துட்டு கெத்தாக கலக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்களும் இப்போ பிக் பாஸ்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம கெமி, இவங்களும் வந்துட்டு மாடலிங் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் பண்ணுறதுனால அவங்களும் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரொம்பவுமே பயங்கரமாக எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களால என்னென்னலாம் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கவே ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம், இவர் வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அண்ட் உங்களுக்கே தெரியும் ரீல்ஸில் பயங்கரமாக சிரிக்க வச்சிருக்காரு. ஒரு கேர்ளான ஒரு விஷயத்தை வேஷம் போட்டு கூட அதை வந்து சிம்பிளாகவும் நீட்டாகவும் ஜோக் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வைப்பார். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம FJ அதிசயம், இவர் வந்து தெரியாத ஆளே கிடையாது. இவர் ரேப்பர் மட்டும் இல்லாமல் ஒரு காமெடி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்சரா, இவங்களும் ஒரு மாடலிங் பண்ணுற ஒரு பொண்ணு. இவங்க பயங்கரமாக வந்துட்டு இன்ஃப்ளூன்சராக இருக்கிறதுனால ஃபேன்ஸ் பேஸ் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இவங்களும் உள்ள என்ட்ரியாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம துஷாகர், இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நேபாள்கார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வெளியே ஸ்ப்ரெட் ஆனாலும் அவர் மாடலிங்கில் அடிச்சுக்க யாருமே இல்லை, ஃபேன் கேர்ள்ஸ்லாம் பயங்கரமாக இருக்காங்கன்றதுனால இவர் எப்படியெல்லாம் அதில் ப்ளே பண்ண போகிறாருன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வினோத், இவங்க தெரியாத ஆளே கிடையாது. இவர் ஒரு சிங்கர் ப்ளஸ் வந்து ஒரு ரேப் பண்ணுறவர். ஸோ இவரே உள்ளே போட்டிருக்கனால எல்லாருமே பயங்கரமாக நின்று ஷாக் பண்ணி பார்க்க போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம வியானா, இவங்களும் ஒரு மாடலிங் தான். இவங்களோட சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரீல்ஸில் வந்துட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆனதுனால இவங்களுக்கும் ஃபேன் பேஸ் இருக்கனால இந்த டைம் முக்கால்வாசி இன்ஃப்ளூன்சர் அப்படின்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் சார், இவரும் வந்துட்டு பேசுகிற ஒவ்வொரு கருத்துள்ள எழுதலாம் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகும். ஃபேன் பேஸ்லேயும் ஜாஸ்தியாக இருக்கனால இவர் எப்படி என்ன ப்ளே பண்ண போகிறான்னு நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம அதிரா, இவங்களும் வந்துட்டு மகாநதி சீரியல் அண்ட் சம் வந்து சூப்பர் ஒரு சின்ன சின்ன சீரியல் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் நிறையா வந்துட்டு ஃபேன் பேஸ் இருக்கனால இவங்க எப்படி ப்ளே பண்ண போகிறாங்க, என்ன ஆகும் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம கலையரசன், அவரை தெரியாத ஆளே கிடையாது. ஒரு சாமியாராக இருந்துட்டு நிறைய விஷயங்கள் நெகட்டிவாகவும் சம்பாரிச்சிட்டு வந்திருந்தாலும் இந்த பிக் பாஸ்குள்ளே அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் என்ன ஆக போகிறாருன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா, இவங்க வந்து ஒரு சிம்பிளான இன்ஃப்ளூன்சர் இன்ஸ்டாகிராமில், அப்படி தான் நான் சொல்ல வரேன். சின்ன சின்ன சிம்பிளான டாபிக்ஸ்லாம் எடுத்து அதை எப்படியெல்லாம் வடிமை வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்களே என்ட்ரா இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன், இவரும் வந்துட்டு ஒரு சீரியலில் பயங்கரமாக வந்து ஒரு ஃபேமாக இருந்தவர். இவர் இப்போது சீரியலாக ஸ்டாப் பண்ணிவிட்டு பிக் பாஸ்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காருன்னா கண்டிப்பாக இவரும் நல்லபடியாக சூப்பராக வந்துட்டு கேம் ஆடுவார் நான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம சுபி, இவங்களை தெரியாத ஆளே கிடையாதுங்க. நம்ம மீனவ பொண்ணு, அவங்க அப்பா வந்து ஒரு கடலில் வந்துட்டு மீனவராக இருக்குன்றதுனால அவர் மேலே இருக்கிற அன்பையும் அவரும் வந்துட்டு இவங்களும் சேர்ந்துட்டு மீனவம் பொண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறதுனால ஃபேன் பேஸ் பயங்கரமாக இருக்கனால இவங்களும் என்ட்ரி ஆயிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேற யாருமே கிடையாதுங்க, எல்லாருமே சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்விஸ்டே நமக்கு என்னன்னா, இவங்க எல்லாருமே வந்தது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் எப்படி வந்து அவங்க கொண்டு போக போகிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.